வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம், அத்தியாயம் 24. வேணி மறைந்து 1.5 ஆண்டு காலம் ஓடோடியும் விட்டது. அதற்குள் எத்தனையோ மாறுதல்கள். பானுவும் கிராமத்தை விட்டு பட்டணத்திற்கு அண்ணனுடன் சென்று விட்டாள். அவள் அங்கே அரசாங்க மருத்துவமனையில் நர்ஸ் பயிற்சிக்கு சேர்ந்து விட்டாள். அங்கேயே ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டு தங்கையை அதிகம் பிரிய மனமின்றி சிதம்பரமும் தங்கிவிட்டான். தகுந்த சிகிச்சைகளால் தன் தங்கைக்காக அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள பழகிவிட்டான். ஷேக் தாவூத்தின் வியாபாரம் பெருகி அவர் பக்கத்து கிராமங்களில் 2 கடைகளை திறந்து தன் 2 இளைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார். அவ்வப்போது அவற்றை நேரே சென்று கண்காணிக்கவும் தமது மற்ற பொறுப்புகளை செவனை செய்யவும் அவருக்கு பொழுது போதாமல் போய்விட்டது. மருத்துவமனை நிர்வாக குழு கூட்டங்களுக்கு வருவதே அவருக்கு சிரமமான காரியமாகி கொண்டு இருந்தது. சதானந்தத்திற்கு இரத்த அழுத்தம் அதிகமாகி லேசாக பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு பக்கத்து கையும் காலும் உறுதியின்றி படுக்கையிலே விழுந்தார். யாரிடமும் பேச முடியாது. வார்த்தைகள் குழறியபடி தமது கடந்த கால பாவங்களை கண்ணீரால் கழுவுவது போல் அடிக்கடி கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தார். தன் எண்ணங்கள் ஈடேறாது போனதிலே தாராவிற்கு எல்லோர் மீதும் கசப்பு. கணவன் படுக்கையாகிவிட்டதை அவள் வெறுத்தாள். சில நாள் மட்டும் அவள் வெளி உலகின் மதிப்பிற்காக வீட்டோடு தங்கியிருந்தாள். காரும் கையுமாக சதா வெளியே சுற்றி வந்த அவளுக்கு அது நரக வேதனையாக இருந்தது. நோயாளி கணவனை வேலையாட்களின் கவனிப்பில் விட்டுவிட்டு மகனுடன் அவள் சென்னைக்கும் திருச்சிக்குமாக அலைந்து கொண்டிருந்தாள். மோகனா ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகி 4 மாதம் விரைந்து ஓடிவிட்டது. தன் அண்ணன் இந்த இழப்பை எண்ணி அவ்வப்போது அவளுக்கு ஏற்பட்ட துயரத்தை தவிர வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் நிறைவுற்றதாக இருந்தது. பவலாம்பிகை ஆஸ்பத்திரியிலும் முன்னையுடன் நோயாளிகளின் கூட்டம் பெருகிவிட்டது. அதன் புகழும் பல பக்கங்களிலும் பரவிவிட்டது. கோடை, இளவேனில், குளிர்காலம் என பருவங்கள் மாறிக்கொண்டு இருந்தன. ஆனால் சண்முகத்தின் மனத்திலே மட்டும் எவ்வித மாறுதலும் ஏற்படவில்லை. முன்போல் அவன் வேணியை நினைத்து கண் கலங்கி வாய் புலம்பி வேதனைப்படவில்லை. அழமாட்டாது ஓய்ந்து போன கண்களில் ஏக்கத்தை நிறைத்து கொண்டு துன்பத்தையே மூச்சாக விட்டபடி அவன் தன்னை சுற்றிலும் ஒரு சூன்ய வெளிக்குள் வளைய வந்து கொண்டு இருந்தான். துயரத்திலே உளுத்து பொடியாகி விடாத வண்ணம் ஓயாது வேலைதான் அவனை கட்டி காத்து வந்தது. சில நாள் அவன் முகத்தை கூட அழிக்க நேரமின்றி இச்சையின்றி வேலைக்கு புறப்பட்டு விடுவது உண்டு. சிரித்த முகமும் குறும்பு பேச்சுமாக வீட்டை கலகலக்க செய்தபடி இருந்த மகனின் சோகமான மௌனம் தாயை கலக்கத்தான் செய்தது. எத்தனை ஆறுதல்கள் சொல்லியும் அவன் செவியில் ஏறவே இல்லை. அமிர்தமாலும் துயரமும் தள்ளாமையும் சேர்ந்து உடல் நலிந்து போனாள். அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் படுக்க தொடங்கினாள். அன்று காலை ஞாயிற்றுக்கிழமை. கார்த்திகைக்கு அது ஓய்வு நாள். குழந்தை கணவனுடன் மோகனா தாயை காண வந்திருந்தாள். அப்போது சண்முகம் வீட்டில் இல்லை. ஞாயிறு விடிகாலை வேளையில் அவன் பவளநாதர் கோயிலுக்கு போய் வந்துதான் காஃபி பலகாரம் சாப்பிடுவதை பழக்கமாக்கி இருந்தான். கோயிலிலிருந்து வெளிப்பட்ட போது இருள் பிரிந்து வெளிச்சம் பரவ தொடங்கியிருந்தது. சாலையை தாண்டி எதிரே இருந்த தென்னந்தோப்பு ஒற்றையடி பாதைக்குள் வந்தான். அப்படியே உணர்ச்சிகளின் முந்தலினால் ஒரு மரத்தின் மீது சாய்ந்தபடி நின்று விட்டான். அதே இடம். முன்னொரு சமயம் அவன் அவள் கையை பற்றி தன் அன்பை தெரிவித்தது. அவள் தன் கூந்தலில் இருந்த மகிழும்புச்சரத்தை அவனுக்கு பரிசாக கொடுத்தது. இத்தனை நாளாக உள்ளத்திலே உறைந்து கிடந்த துயரம் கரைந்து கண்ணீராக இமைகளில் ததுமி நின்றது. அவன் தன் அருமை வேணியை நினைத்து பிரிவின் கொடிய துயரத்திலே துடித்து போய் மரத்தின் மீது சாய்ந்தான். இது என்ன வாழ்க்கை? இதில் என்ன பொருள் இருக்கிறது? எத்தனை காலம் இந்த துன்பத்தின் சுமையை அவன் தாங்கிக் கொள்ள முடியும்? பட்பல தன்னுள்ளே கேட்டபடி நின்றவன் காலடி ஓசை கேட்டு சட்டென திரும்பி பார்த்தான். பல நாட்களுக்கு பின்னர் அவனை சந்தித்தார் ஷேக் தாவூத். காலை வேளையில் வரப்புகளை சுற்றி கால் ஆற அவர் உலவி விட்டு திரும்பியிருந்தார். வழக்கம் போல் தமது கடைக்கு செல்ல குறுக்கு வழியான அந்த ஒற்றையடி பாதைக்குள் நுழைந்தவர் அவனை கண்டார். ரொம்ப நாளாச்சு பார்த்து. அன்போடு அவன் முதுகை மெல்ல தட்டினார். அம்மா சுகமா? கேட்டபடி அருகே வந்தவர் அவன் முகத்தை பார்த்து வார்த்தைகளை விழுங்கி கொண்டார். டாக்டர் ஐயா, எல்லோருக்கும் ஆறுதல் சொல்ல தெரிஞ்ச நீங்கள் இன்னமும் இப்படி? பேசி முடிக்காது அவன் தோலை மெல்ல அணைத்து கொண்டார்.
பிறருக்கு சொல்றது எளிதா இருந்தது. அதையே நாம அனுபவிக்கும் போது சுமையா தெரியுதே. ஐயா, இங்கேதான் முதலாக நானும் வேணியும் எங்கள் திருமணத்தை பற்றி நிச்சயம் செய்துக்கிட்டோம். அந்த நினைப்பு வந்துட்டுது. என்னை தனியனாக்கிட்டு போய்விட்டாளேன்னு மனசு நிலை குலைஞ்சு நின்றுட்டேன். கண் கலங்கினான் அவன். ஆண்டவனுக்கு பிரியமானவங்களுக்கு தான் இளமையிலே அங்கிருந்து அழைப்பு வருதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வேணி என்கிற மலரை ஆண்டவன் விரும்பினார். அவர் பாதத்தை அலங்கரிக்க போய்விட்டது. அப்படி நீங்கள் ஏன் நினைச்சு ஆறுதல் அடையக்கூடாது? டாக்டர் ஐயா, ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. உங்களது வருங்கால நலனை எண்ணி ஏன் நீங்கள் மறுமணம் செய்துக்க கூடாது? நெருப்பை மிதித்தவன் போல் சண்முகம் சங்கடத்துடன் சற்று விலகி நின்றான். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறீங்களே, நியாயமா? வேணிக்கு பிறகு என் மனதில் யாருக்குமே இடம் கிடையாதே. நடந்துக்கிட்டே பேசுவோம் வாங்க. ஷேக் தாவூத் அவனை அழைத்தபடி மேலே நடந்தார். அதற்கு பின் அவர் அந்த துயரமான பேச்சை விட்டு பொதுவாக மருத்துவமனையை பற்றிய பொது விஷயங்களை பேசிக்கொண்டே சென்றார். எனினும் அவர் மனத்திற்குள்ளே ஓர் எண்ணம். எங்கேயாவது பக்கத்து கிராமத்திலே சண்முகத்திற்கு ஒரு நல்ல இடத்தில் பெண் பார்க்க டாக்டர் வைத்தியநாதனிடம் சொல்லி ஏற்பாடு செய்தால் என்ன? ஊகம், இப்படியே விட்டால் அவன் துயரத்தில் மடிந்து போவான். பிறகு ஆஸ்பத்திரியின் கதி. அமிர்தமாலுக்கு முட்டினோவு அதிகம். நடமாட்டம் இல்லாமல் படுத்து கிடந்தாள். மகளை கண்டதும் எழுந்து உட்கார்ந்து தின் என்று இருந்த தன் பேரன் செல்வத்தை வாங்கி கொஞ்சி தன் மடி மீது போட்டு கொண்டாள். வேணி தன் குழந்தையாவது விட்டு போயிருக்க கூடாதா? அதன் பால்வடிய முகத்தை பார்த்தாவது சண்முகம் தன் துயரத்தை மறந்திருப்பானே. இப்படியா ஒரு கொடுமை ஏற்பட வேண்டும்? தனக்குள்ளே மருகினாள் அவள். அம்மா, அண்ணனுக்கு என் கையால் சுட்டு ஆப்பம் கொண்டு வந்திருக்கேன், மோகனா கூறினாள் ஆசையாக. உன் அண்ணன் இப்போதெல்லாம் ஆப்பத்தை கண்ணாலே பார்க்கறதில்லை. கடைசியாக அவள் பரிமாறிவிட்டு போன பலகாரம் ஆச்சுதே, அதே நினைப்பு. வேண்டாம் வேண்டாம் அம்மா, அவன் மனசு சங்கடப்படும். உப்மா செய்து வச்சிருக்கிறேன், அவன் வந்ததும் அதை எடுத்து பரிமாறு. தாயார் தழுத்தழுத்தாள். நடந்தது நடந்துட்டுதம்மா. இந்த அண்ணன் தன் மனசை இப்படி தளர விடக்கூடாது. தங்கை கடிந்து கொண்டாள். அமிர்தம் தன் இடுப்பில் சொருகியிருந்த சாவி குத்தை எடுத்து அவளிடம் நீட்டினாள். கல்யாணத்தின் போது அவங்களுக்கு பரிசா வந்த அந்த இரும்பு பீரோவை திறந்து பாரு, பிறகு உனக்கே விளங்கும் என்றாள். மோகனா அண்ணனது படுக்கை அறையில் ஒரு பக்கத்தில் இருந்த அந்த சிறிய இரும்பு பீரோவை திறந்தாள். அவளாலேயே தாங்க முடியாத ஒரு துக்கம் நெஞ்சை அடைத்தது. மேல் தட்டில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த சேலைகள், அதன் மீது அதன் ஜோடி ரவிக்கைகள், மறுபுறத்திலே வேணி போட்டிருந்த வளையல்கள், கழுத்தில் அணிந்த சங்கிலி, கை விரல் மோதிரம், பவுடர் டப்பா, சோப்பு பெட்டி, குங்குமச்சுமை. மூன்றாவது தட்டில் திருமணத்தன்று அவள் அணிந்திருந்த கூரை சேலை, அதன் மேல் திருமாங்கல்யம். கடைசி தட்டில் அவள் வரைந்த 2 ஓவியங்கள். கூரை சேலையையும் திருமாங்கலத்தையும் தான் எடுத்துக்கொண்டு வந்து வைத்தான். மற்றவை அவள் வைத்துவிட்டு போன அதே நிலையில் அப்படியே கண்காட்சி பொருள் போல அவள் போன நாளில் இருந்து இருக்கம்மா. தினமும் காலையில் ஒரு வாட்டி பீரோவை திறந்து அவற்றை பார்க்காமல் அவன் போவதில்லை. என் மகன் அப்படி ஒரு பித்து பிடிச்சு அலைகிறானே, என்ன செய்வேன்? அவனை பார்த்தால் என் பெத்த வயிறு பற்றி எரியுதே. அமிர்தம் அரட்டினாள். மோகனா அயர்ந்து போனாள். வேணி மீது அண்ணன் அவ்வளவு அன்பா வைத்திருந்தார். அவளது நினைவை எப்படி போற்றி பாதுகாக்கிறார்? அவளுக்கு வியப்பாகவும் இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. அன்பாக நேசித்த மனைவியின் நினைவை பாதுகாக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதற்காக தன்னை அழித்து கொள்வார்களா? இல்லை, இதற்கு ஒரு வழி செய்தே ஆக வேண்டும். அவள் தீர்மானித்தாள். அம்மாவிற்கு பின் வீட்டு பொறுப்பை ஏற்க அண்ணனை கவனிக்க கட்டாயம் வீட்டில் ஒருத்தி தேவையாற்றே பீரோவை பூட்டினாள். அவள் வெளியே வருவதற்கும் சண்முகம் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. தங்கையையும் மைத்துனியையும் கண்டதும் அவனது கூம்பிய முகம் சற்றே தெளிவு அடைந்தது. குழந்தை செல்வத்தை வாரி அணைத்தான். அம்மாவுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு மோகனாதான் வீட்டு வேலைகளை கவனித்தாள். பகல் உணவிற்கு பின் கார்த்தி மனைவியை பிறந்தகத்தில் சில நாள் தாய்க்கு உதவி செய்ய விட்டுவிட்டு தான் மட்டும் புறப்பட்டு விட்டான். அன்று மாலை பொழுதில் சண்முகத்திற்கு மருத்துவமனையில் வேலை இருந்தது. அதை
முடிக்க அவனும் கிளம்பிவிட்டான். மோகனா நினைத்ததை அண்ணனிடம் கூற வாய்ப்பு ஏற்படவில்லை. வெகு நேரம் சென்ற பின்னரே சண்முகம் வீடு திரும்பினான். கழித்து விட்டிருந்த அவனிடம் கல்யாண பேச்சை எடுப்பது எப்படி? மௌனமாக உணவு பரிமாறினாள். சாப்பிட்டதும் அவன் சட்டென உறங்க சென்று விட்டான். அத்தனை சோர்வு அவனுக்கு. நடு இரவு. பலத்த கூக்குரலும் கூச்சலும் கேட்டு மோகனா பயந்து விழிப்புற்றாள். ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தாள். மருந்தகத்தில் இருந்து பெருங்குரல், அத்துடன் செவேல் என்ற ஒரு பக்கத்தில் இருந்து வெளிச்சம். ஊற்று பார்த்த போது அவள் வெடவெளத்து போனாள். மருந்தகத்தின் ஒரு பகுதியில் நெருப்பு பற்றி எறிவது தெரிந்தது. நோயாளிகள் பலரின் அலறல் கேட்டது. அண்ணா, அண்ணா, ஆஸ்பத்திரியிலே நெருப்பு, எழுந்திருங்க! அவள் கூச்சலிட்டாள்.